நிச்சயமாக 90ஸ்களின் அந்த மின்வெட்டு நினைவுகளை அடிப்படையாகக் கொண்டு சற்று வித்தியாசமான ஒரு புதிய கதையை இங்கே தருகிறேன். தலைப்பு: மாய விளக்கும் மறக்க முடியாத இரவும். கதைக்களம்: சென்னையில் வசிக்கும் ஒரு நடுத்தர குடும்பம். கோடை காலம் என்பதால் வெயில் வாட்டி வதைக்கிறது. இரவு உணவிற்கு பிறகு அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும்போது திடீரென மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. கதையின் போக்கு: இருட்டில் மலர்ந்த சிரிப்பு. மின்சாரம் போனதும் வழக்கம்போல அனைவரும் எரிச்சலடையாமல் வீட்டு மொட்டை மாடிக்குச் செல்ல முடிவு செய்கிறார்கள். தந்தை ஒரு பழைய எமர்ஜென்சி லைட் மற்றும் கையில் ஒரு வீசிறியுடன் முன்னால் செல்கிறார். பாட்டியின் கதைகள்: மொட்டை மாடியில் பாய் விரித்து அனைவரும் அமர்கிறார்கள். மொபைல் போன் வெளிச்சமில்லாமல் நிலா வெளிச்சத்தில் பாட்டி தனது சிறுவயது கதைகளைச் சொல்லத் தொடங்குகிறார். அப்பவெல்லாம் கரண்ட் போனா நாங்க பயப்பட மாட்டோம், தெருவே ஒன்னா சேர்ந்து கபடி விளையாடுவோம் என்று அவர் சொல்லச் சொல்ல பேரன் பேத்திகள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். இயற்கையின் இசை: மின்விசிறி சத்தமில்லாத அந்த அமைதியில் தூரத்தில் கேட்கும் தவளைகளின் சத்தமும் மரங்கள் அசையும் ஓசையும் ஒரு புதுவிதமான இசையாக அவர்களுக்கு தெரிகிறது. தந்தை மெல்ல பழைய பாடல்களை பாட அந்த இடமே ஒரு மினி கச்சேரியாக மாறுகிறது. மறக்க முடியாத நிமிடம்: எப்போதும் வீடியோ கேம்ஸ் மற்றும் யூடியூபில் மூழ்கி இருக்கும் சிறுவன் வருண் அன்றுதான் தன் அக்காவின் முகத்தை இவ்வளவு நேரம் உற்று பார்த்து பேசுகிறான். அவர்கள் இருட்டில் ஒருவருக்கொருவர் கிண்டல் செய்து கொண்டு மொட்டை மாடியில் விழுந்து புரண்டு சிரிக்கிறார்கள். முடிவு: சுமார் 2 மணி நேரம் கழித்து மின்சாரம் திரும்ப வருகிறது. மின்விளக்குகள் எரிய தொடங்கியதும் ஐயோ கரண்ட் வந்துடுச்சே என்று வருண் வருத்தப்படுகிறான். டிஜிட்டல் உலகில் தொலைந்து போன அவர்களுக்கு அந்த 2 மணி நேர இருட்டு ஒருவருக்கொருவர் எவ்வளவு நெருக்கமானவர்கள் என்பதை உணர்த்துகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இந்த கதையை வைத்து ஒரு சிறு வீடியோ ஸ்கிரிப்ட் அல்லது இதற்கான படங்களை நான் உருவாக்கித் தர வேண்டுமா?